அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 4வது வார ஞாயிற்றுக்கிழமையில உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி ஆண்டவர் பாராட்டின மகா பெரிய கிருபைக்காக ஆண்டவர் நன்றி சொல்றேன். இந்த நாளிலே நாம் சில பாடலை பாடி ஆராதித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். கர்த்தர் நம்ம நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி சொல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி சொல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாவை கோடி பிடிப்பார். அஞ்சாது என் மகனே, நீ அஞ்சாது என் மகளே. வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கையில உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தி ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த நாளிலே வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தோல்வி இனி இல்லை ஆண்டவரே, வெற்றி நிச்சயம் அப்பா. வெற்றியை தருகிற தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு என்னோடு கூட இருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நீ பெரிய காரியங்களை செய்கிறார். வெற்றி பெற்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரை. நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, நீங்க பேசுங்க. இந்த கருத்துல செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதம் எல்லாவற்றிலும் வெற்றி ஆண்டவர். பிள்ளைங்க எல்லாம் வெற்றியை காணட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெற்றியை காணட்டும் ஆண்டவர். வெற்றி உள்ள ஜீவியத்தை கர்த்தர் தந்து இதை ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
இன்றைக்கு நாம் யோசுவாவை குறித்து நான் உங்களுக்கு இன்றைக்கு போதிக்க இருக்கிறேன். யோசுவாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா வெற்றியா இருந்தது. ஆமென். உங்கள் வாழ்க்கையும் வெற்றியுள்ள வாழ்க்கை அமைய கர்த்தரிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கை ஆண்டவர் தருவார். இந்த யோசுவாவை குறித்து சொல்லும் பொழுது, யோசுவா என்று சொன்னாலே ரட்சிப்பு, யெகோவா ரட்சிப்பு என்று அர்த்தம். இதற்கு முன்னாடி யோசுவாவுடைய பேர் என்னன்னா ஓசாயா என்று பேர். இந்த ஓசாயா என்று சொன்னாக்கா ரட்சிப்புன்னு தான் அர்த்தம். ஆனா யோசுவா என்று சொல்லும்போது யெகோவாவின் ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு, நம்முடைய ரட்சிப்பு அல்ல. ஏன்னா மோசே சுய பலத்தினால எபிரேய ஜனங்களுக்கு ரட்சிப்பு வழங்கலாம் நினைச்சான், முடியல. ஆனா தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது மோசே மூலமாய் கர்த்தர் ரட்சிப்பை வழங்கினார். ஆமென். நாம் மாம்சத்தை வெறுக்கும் பொழுதுதான் யெகோவாவின் ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அதனால இந்த யோசுவாவுடைய வெற்றியை குறித்து நாம் வேதத்திலிருந்து சில வசனங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால், யோசுவாவுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு முதல் காரணம் என்ன என்று சொன்னால், யோசுவா நன்றாக செபிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அல்லேலூயா. யோசுவா அதிகாலமே எழுந்திருக்கிற ஒரு மனுஷன். தேவனுடைய வேலையை சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு மனுஷன். ஜெப ஜீவியம், ஆண்டவரை தேடுகிற ஒரு இருதயமுள்ள ஒரு மனுஷன் யோசுவா. ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வெற்றியுள்ள ஜீவியத்தை கற்றுக் கொடுத்தார், வெற்றியுள்ள வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். ஆகவே யோசுவாவின் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்க. அதிகாலமே யோசுவா எழுந்த பின்பு, முதல்ல அதிகாலையில் எழுந்திருக்கிற ஒரு அனுபவம். விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் எப்போதும் அதிகாலை எழுந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷ புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அங்கே என்ன பண்ணாரா? ஜெபம். தாவீது ஜெபிக்கிற மனுஷன். எப்போ? அதிகாலையில ஜெபிக்கிற மனுஷன். யோபு ஜெபிக்கிற மனுஷன். அதிகாலமே போய் தன் பிள்ளைகளுடைய இலக்கத்தின்படி பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொண்டாராம். அல்லேலூயா. ஆபிரகாம் தன் மகனை அழைத்துக் கொண்டு காலையில அதிகாலையில எழுந்து போயிட்டாராம். பிள்ளை அழைத்துட்டு போய் பலி செலுத்து. ஆபிரகாம் ஒரு சுறுசுறுப்பான செபிக்கிற, தேவனுக்கு பலி செலுத்தி தொழுது கொள்கிற ஒரு மனுஷன் ஆபிரகாம். அல்லேலூயா. மோசே செபிக்கிற ஒரு மனுஷன். அதிகாலமே எழுந்து செபிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்கள் இவங்கெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, நீ அதிகாலையில் எழுந்து செபிக்கிற அனுபவம் இருக்கா உங்களுக்கு? வெற்றி உள்ள வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க. நான் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கலாம் உங்க முன்னாடி நான் உட்கார முடியாது, நான் சொல்ல முடியாது இதை குறித்து. ஆகவே தேவ பிள்ளைகளை, நீங்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தருக்கு முன்பாக உட்கார்ந்து ஜெபம் பண்ண கர்த்தர் சமூகத்தில் கர்த்தருடைய வேலை ஆரம்பிங்க. கர்த்தருடைய எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகட்டும். காலையில் எழுந்ததும் கர்த்தருடைய எண்ணம் வரட்டும். பிறகுதான் கம்பெனி, வேலை, குடும்பம் அதெல்லாம் வரணும். அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுது. அல்லேலூயா. ஆகவே இந்த யோசுவாவை குறித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். பென்னிஹின் அவருடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கை இன்றைக்கும் இருக்கிறது சொன்னா அதுக்கு காரணம் அவர் நல்ல ஆவியில நிறைந்து செபிக்கிற மனுஷன். இது மாத்திரம் கிடையாது, அவர் காலை எழுந்தோடனே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவருக்கு முதல்ல வணக்கம் சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவருக்கு வணக்கம் என்ற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார். அந்த காலை அனுபவத்தை தேவ பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானோடு துவங்குகிற ஒரு தாசனாய் பெண்ணிகள் ஐயா
அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஆவியானவரோடு இன்றைக்கு எத்தனை பேர் இணைந்து வாழ்கிறீர்கள்? பரிசுத்தாவியை பெற்றீர்களா? பரிசுத்தாவை பெற்று வாழ்கிறீர்களா? தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் பார்க்கிற யோசுவா பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷன். சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில மாம்சத்தை ஜெயிக்க முடியல. சில சின்ன சின்ன பாவங்களில் விழுந்துறீங்க. கண்களின் இச்சையில, கண்களின் இச்சை, கண்களின் யோபு சொல்றாரு, கண்களின் மேல் உடன்படிக்கை பண்ணினால் ஒரு கன்னிகையின் மேல் இணைவாயிருப்பது எப்படி? இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், விசுவாசிகளே சொல்றேன், கன்னிகை மேல, பெண்கள் மேல, முக்கியமா பெண்கள் மேல நினைவா இருக்கிறாங்க. தவறான காரியம். உங்க மனைவி மேல நீங்க அன்பா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். மற்றவர்கள் மேல நம்ம அன்பா இருக்கக்கூடாது. அப்போ அந்த இச்சை எண்ணம் ஏன் வருகிறதுனா, ஆவியை நிறைந்து தேவனோட பழகாதனால தான். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனுடைய ரகசியங்களை பேசுவது மட்டுமல்ல, அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் எப்படி இருக்கிறானாக்கா, தேவனுடைய பாஷைகளை பேசுகிறான். ஆமென், அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையை பேசுவோமானா ஆண்டவரோடு நமக்கு நல்ல தொடர்பு கிடைக்கும். நல்ல ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார், வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பார். ஆவியில் நிறைகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். அல்லேலூயா. தனக்குத்தானே ஒரு பக்தி விருத்திய நமக்கு நாமே உண்டாக்கி கொள்வோம் அந்நிய பாஷை பேசுறதுனால. இல்லைன்னா பக்தி போயிடும். பக்தி போயிடுச்சுன்னா நம்ம பாவத்தை துணிகரமா செய்வோம். அல்லேலூயா. அதனால பார்க்க தேவ பிள்ளைகளை, நீங்க எப்போதும் ஆவியானவரோட லிங்க் பண்ணிக்க, நல்ல தொடர்பு வச்சுக்கணும். ஆவியானவரோட பழகுங்க. பரிசுத்த ஆவியானவர்களை நடத்துகிறத நீங்க பார்க்க முடியும். யோசுவா பரிசுத்த ஆவியானவர் துணையோடு செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். என்னாகும் புத்தகத்துல 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாக எலியேசருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் பண்ண சொல்றாரு பாருங்க, மோசே கொண்டு தேவன். அல்லேலூயா. காரணம் என்ன? 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்துல, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தை போல் ஆயிற்று. அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற, அததான் அடுத்து சொல்றாரு, என் ஜனங்கள்லாம் பரிதவிக்கப்பட்டு நடக்கிறாங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் போல அங்கே இங்கே அழுது இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு ஆள் வேணும் மேய்ப்பதற்கு. ஆகவே யோசுவாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு சொல்றார். அல்லேலூயா. மோசேயுடைய ஸ்தானத்தில் யோசுவாவை வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் மலைக்கு ஜெபம் பண்ண போகும்போது கூட போனது யாரு? யோசுவாவை போனாரு கிடையாதுங்க. கூட போனது யாரு? ஆரோன் போகிறார். ஆரோன் யாரு? மோசேயுடைய அண்ணன். இன்னொருத்தர் போறாரு, போறாரு. யாரு? அக்கா வீட்டுக்காரரு. இவங்களை அழைச்சிருந்தான் மோசே மலைக்கு போய் கையை உயர்த்தி ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கும் பொழுது அண்ணன் ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், அக்கா வீட்டுக்காரர் ஒரு பக்கம் கையை பிடிச்சி தூக்கி பிடிக்கிறாங்க ஓடித்த. ஆனா யுத்தம் பண்ண போனது யாரு? யோசுவா. வாலிபனாகிய யோசுவா யுத்தத்துக்கு போகிறான். மோசே சொன்னா, நீ போய் யுத்தம் பண்ண, நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னா அவர் உடனே போற. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அவரு
தளபதியாகிறார். படைத்தளபதி யோசுவா. யோசுவாவின் மூலமாக யுத்தம் நடக்கிறது. விடிய விடிய யுத்தம் நடக்குது. யோசுவா இருட்டிடக்கூடாது என்று சொல்லி சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துகிற வல்லமை பெற்றவனாய் காணப்பட்டார் யோசுவா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆவியை பெற்றவனுக்கு இயற்கை கூட அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறது. நீங்க ஆவியை பெற்றீங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா கர்த்தருடைய வல்லமை உங்களுக்காக இயற்கைகளை மாற்றக்கூடும். ஆமென். அதற்கு முன்பாக மோசேயுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாக இந்த யோசுவா காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். மோசே சொன்னா நான் யுத்தத்துக்கு போறேன். இப்பெல்லாம் எல்லாம் சொல்றாங்க, இல்ல அவன் சொந்தக்காரலாம் மேல வச்சுட்டாரு, என்னை கீழே வச்சுட்டாரு. உன்னை கீழே வச்சாலும் கர்த்தர் உன்னதான் உயர்த்த போற. அல்லேலூயா. அவன் மோசேயுடைய ஸ்தானத்துக்கு கர்த்தர் உன்னதான் உயர்த்த போற. முதல்ல அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். என்ன வேலை கொடுக்கிறாரோ உங்க தலைவர், உங்களுடைய மூத்த ஊழியர் என்ன உங்களுக்கு வேலை கொடுக்கிறாரோ அந்த வேலையை நீங்க ஒழுங்கா செஞ்சா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. யோசுவாவுடைய வாழ்க்கையில பாருங்க, கொடுத்த வேலையை செய்யறார். ஒரு நேரம் தளபதியாகிறாரு. அடுத்த என்ன மாறாரு தெரியுமா? அவரு உளவாளியாய் மாறுகிறார். கானானை சுதந்திரிக்கிறதுக்கு போய் என்ன பண்றாரு? கானானை சுற்றி பார்த்து உறவு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. என்ன வேலைக்கு போறாரு பாத்தீங்களா? இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் ஆஸ்டர், இந்த வேலை எதுக்கு நானும் செய்ய மாட்டேன், இது என்ன என்னால முடியாது அப்படிலாம் சொல்ல. தளபதியாகவும் இருந்தாரு, உளவாளியாகவும் இருந்தார். மேல உயர்வான வேலையை கொடுத்தாலும் செய்வாரு, தாழ்வான வேலையை கொடுத்தாலும் செய்வாரு. அல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் சுந்தர ஐயாவை குறித்து நம்ம சாட்சியெல்லாம் கேட்டோம். நம்ம சமீபத்தில் தாமஸ் ஐயாவுடைய புதிய பாதை செய்தியிலே நம்ம கேட்டோம். பாருங்க, பாத்ரூம்ல கக்கூசுல அந்த அடைத்து கொண்ட அந்த பாத்ரூமை அவரால் ட்ரைனேஜில் கையை விட்டு அவர் அந்த கல் எடுத்துக்கிறார். சீனியர் பாஸ்டர் மேல உட்கார்ந்து தெரியும், கக்கூசுக்குள்ள போய் இறங்கி வேலை செய்யவும் தன்னை தாழ்த்துகிற ஊழியக்காரனாக இருந்தார். அவன் நாம் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. அநேகர் நான் சர்ச்சில் பார்ப்பேன், சட்டை கூட கிடையாது, அவர் ஊழியக்காரர் இருப்பார். அயன் பண்ண சட்டை குடிஞ்சு நிமிர்ந்து ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. தேவ பிள்ளைகளை நீங்க எப்படி கர்த்தருடைய வேலையை செய்யாம கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அல்லது கர்த்தருடைய கனத்தை அல்லது வெற்றி உள்ள வாழ்க்கையை எப்படி வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள வெற்றி உள்ள வாழ்க்கை தர வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் உங்கள் மூத்த ஊழியருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்க கீழ்ப்படியணும். பரிசுத்த ஆவியை பெற்ற தாவீது சவுலை விட்டு ஆவியானவர் போனாலும் கூட கீழ்ப்படுகிறார். ஆவியை பெற்றவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிள்ளைகளை பாருங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நாம் பார்க்கிறோம், இந்த யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது என்னாகும் 14ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்களை பார்க்கிறோம். விசுவாச அறிக்கை தாக்கல் செய்கிறார். எல்லாரும் வந்து சொல்றாங்க, கானானுக்கு நம்ம போனா அங்க ராட்சதங்கள் இருக்கிறாங்க, நம்மளை கொண்டு போட்டுருவாங்க, நம்ம அங்க போக முடியாதுன்னு 10 பேர் சொல்றாங்க. ஆனா 2 பேர் காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க, உடனே நம்ம அந்த தேசத்தை சுதந்திரிப்போம், அந்த தேசம் நல்ல தேசம். வாசிங்க 14ஆம் அதிகாரம் 6-7. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்ராயிம் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபைகளை நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அல்லேலூயா. அவங்க போய் பார்த்துட்டு சொல்றாங்க, நல்ல தேசம் ஐயா,
அல்லேலூயா. உளவு பார்த்து வந்து சொல்றார் யோசுவா, இது நல்ல தேசம், இதை உடனே நம்ம சுதந்திரிக்கிறோம். அல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாலையும் பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், சோதனைகள் இருக்கதான் செய்யும், பாடுகள் இருக்கதான் செய்யும். அதனால நம்ம விட்டு போயிட முடியுமா? கானானுடைய ஆசீர்வாதம் வேணும், கானானுக்குள்ள இருக்கிற ராட்சதங்கள் வேணாவா? பயப்படக்கூடாதுங்க. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ராஜாவாக வேண்டும் என்று ஆசை, ஆனா கோலியாத்தை வெண்ணாதான் நீ ராஜாவாக முடியும். ஆமென். அபிஷேகம் பெற்றவனால கோலியாத்தை விட எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் கொல்ல முடியும். ஆமென். எத்தனை ராட்சதங்கள் வந்தாலும் கொல்ல முடியும். அந்த கோலியாத்துடைய சகோதரர்கள் எல்லாம் தாவீது கொண்டு போட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் தாவீது கையில கோலியாத்தின் சகோதரர்கள் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ராட்சதர்கள் எல்லாம் கொன்று போட்டான் தாவீது. உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்கிறார். எதற்கு? சத்துருக்களை வீழ்த்துவதற்கு. ஆமென். நாம் ஆவியை பெற்றவர்கள். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் அபிஷேகம் பெற்றவர்கள், மறந்து விடாதீங்க. அதனால வாயில அறிக்கை பண்ற வார்த்தை, நான் உடனே சுதந்திரிப்பேன். எத்தனை ராட்சதர்கள் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில நான் ஜெயமுள்ள வாழ்க்கை, வெற்றி உள்ள வாழ்க்கை நான் வாழ போறேன். அதற்கு என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணுங்க, நான் இதை சுதந்திரிப்பேன். ஆமென். எத்தனை பேர் சுதந்திரிப்பீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான்காவது பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளே, இந்த யோசுவா கனத்தை பெற்றவர். மோசே மூலமாக கனம் பெற்ற ஒரு ஊழியக்காரர். அல்லேலூயா. மூத்த ஊழியரிடத்துல கனம் பெற வேண்டும். ஆமென். கனம் பெறணும், நல்லா பாராட்டு பெற வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். இந்த யோசுவாவை குறித்து பார்க்கும் பொழுது கனம் பெற்ற உபாகமம் 31:7 பாருங்க. உபாகமம் 31:7. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்துக் கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். ஆமென். செய்வாய். நீ தான் செய்வ. உன்னால் தான் நடக்க போகுது. இங்கே மோசே மூலமாக யோசுவா கனப்படுத்தப்படுகிறார். எல்லாரையும் வர வச்சு சொல்றாரு, நீ தான் இனிமே ஆளுகை செய்ய போற, நீ தான் இனிமே இந்த ஜனங்களை நடத்த போற, இவர்களை சுதந்திரிக்க பண்ண போற. மட்டும் கிடையாதுங்க. ஆமென். நீ பங்கிட்டு கொடுக்க போறது நீ தான். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, ஒரு அற்புதமான காரியத்தை யோசுவா மூலமாக செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை என்னையும் கொண்டு ஆண்டவர் செய்வார். ஆமென். யோசுவாவின் புத்தகம் 4:14 பாருங்க. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக 4:14 பார்க்கிறோம், மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென். உங்களை என்னை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேல் சொந்த ஜனங்க முன்னாடி மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது பார்க்கிற பாருங்க, 6:27 பாருங்க. 6:27 கர்த்தர் ஆமென் கர்த்தர் யோசுவாவோடு கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. யோசுவாவுடைய கீர்த்தி தேசமெங்கிலும் பரவிற்று. அல்லேலூயா. காரணம் என்ன? அவன் வெற்றி உள்ள வாழ்க்கை, வெற்றி உள்ள ஜீவியம், சுறுசுறுப்பான ஜெபம் செய்கிற ஆளு. நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேவிப்போம், குடும்பத்தோட சேவிக்கிற ஒரு நபர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற ஒரு இதயம். இரண்டாவது, ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். ஆமென். நீங்கள் ஆவியை பெற்றுமா? எத்தனை பேர் ஆவியை பெற்று அந்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்றீங்க? ஆமென். அடுத்து பார்க்கிறோம், விசுவாச அறிக்கை தாக்கல் செய்கிற மனுஷன். விசுவாச வீரன், விசுவாச அறிக்கை பண்றவன். ஆமென். அந்த விசுவாசத்தினாலே நடந்த காரியங்கள் என்ன?
அதை குறித்து பார்க்கும் பொழுது நாம் பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எரிகோவை சுதந்தரித்தார்களாம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ஆமென் ராகாப் என்னும் வேசி ஆமென் மறைத்து வைத்தபடியினால் ஆமென் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் ஆமென் அவளுக்குள்ள யாவையும் ஆமென் யோசுவா உயிரோடே வைத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பட்டணத்தை சுதந்தரித்து அந்த பட்டணத்துல வேவு பார்க்கறதுக்கு இடம் கொடுத்தாலே ஒரு வேசி, ராகாப்பன் வேசி. அந்த ராகாப்புடைய வேசிக்கு சொன்னாங்க, வார்த்தை தவறாதவன் யோசுவா. அல்லேலூயா. வார்த்தை தவறல பாருங்க, என்ன சொல்றான்? நீங்க எனக்கு இடம் கொடுத்தபடினால இந்த தேசத்தை நாங்கள் சுதந்திரிக்கும் பொழுது உங்களுக்கு உங்களை குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் மீட்டெடுப்போம் வாக்கு கொடுத்தாங்க. அதற்கு அடையாளமாக ஜன்னல் என்ன பண்ணுங்க, சிவப்பு நூலை கட்டி வைங்கன்னு சொன்னாங்க. அந்த சிவப்பு நூல் கட்டப்பட்ட, இயேசுவின் ரத்தமாகிய சிவப்பு நூல் கட்டப்பட்ட அந்த ராகாப் குடும்பம், அந்த வேசின் குடும்பம் காக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த குடும்பத்தை பரிசுத்த குடும்பமாய் மாற்றினார். ஆத்தும ஆதாயம் செய்த குடும்பத்தை மீட்டுக் கொண்டார். ரட்சிப்புகளை கொண்டு வந்தார். பரிசுத்தை அசுத்தமான குடும்பம் தான், ஆனா பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு வந்தார். ஆத்ம பாரம் உள்ள யோசுவான்னு சொல்லலாம். அல்லேலூயா. ஆத்ம பாரம். அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவ பிள்ளைகளே ஆத்ம பாரம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். 5ஆவதாக பார்க்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தார். நீங்கள் நானும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வாலிபனாகி யோசுவா சொல்லப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலேயே கிடக்கிறான். யாத்திராகமம் 33:14 வாசிங்க. 11 யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு காரணம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா விலகாதிருந்தார். அல்லேலூயா. ஆமென். நீங்க நானும் தேவ சமூகத்தை விட்டு போகக்கூடாது. அல்லவே உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதையும் தாவீது கதறான். ஆமென். நீங்க எத்தனை பேர் தேவ சமூகத்தை விட்டு பாவம் செஞ்சினா தேவ சமூகத்தை விட்டு கர்த்தவனை தள்ளிடுவ, நீ தள்ளப்படுவ. அல்லேலூயா. பாவம் செய்யறதுக்கு முற்படாதீங்க. பாவம் உன்னை கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தள்ளிடும். யோனா அதுதான் யோனா கூட பாருங்க பயப்படுறாரு. அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளே, தாவீது சொல்றாரு, ஆகாமிய கூடாரங்களை வசிப்பதை 1000 நாட்கள் வசிப்பதை பார்க்கலாம், பிரகாரங்களில் ஒரு நாள் இருப்பது நலம். ஆமென். ஆகாமிய கூடாரத்தில் போய் இருக்கிறோட உங்களுடைய சமூகத்தில் கிடக்கிறையா, விழுந்து கிடக்கிற ஆண்டவரை. ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கீங்களா? ஜெபிக்கிறீங்களா? காத்திருந்த யோசுவா. ஆமென். தேவ சமூகத்தில் எப்பொழுதும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதுன்னான். எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, தளபதியாக இருந்தாலும் சரி, ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ சமூகத்தில் ஒரு காத்திருக்கிற ஒரு அனுபவம் பெற்றவன் யோசுவா. நீங்க எப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய ஜீவித்தை ஜீவித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க எப்படி இருக்கிறீங்க யோசித்து பாருங்க. நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஆனால் உங்களோடு கூட எனக்கு இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள நேரமில்லை. சீலோவிலே இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினான். தேவ பிள்ளைகளே, ஆமென். இந்த கானானை அவர்களுக்கு சுதந்திரமாய் பங்கிட்டு கொடுத்த யோசுவாவாய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நேரம் அதிகமாக இல்லாதபடினாலே நான் காலத்துக்காக
முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாம் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த யோசுவாவை போல என் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்பா. அதற்காக யோசுவா செய்தது போல அதிகாலமே எழுந்திருக்கிற ஒரு ஜப வீரனா என்னை மாற்றி வைப்பான். ஆமென். இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியை பெற்றவனாக நான் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்று கூட நான் ஒருவேளை நான் ஆவிக்குரிய ஜீவித்தில் அனலுமின்றி குளிரமின்றி இருந்தால் என்னை மாற்றின ஆண்டவரே. எனக்குள்ள அனல் உள்ள வாழ்க்கை தந்து அந்நிய பாஷையை பேசி ஆண்டவர் கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க எனக்கு கிருபை தருமையாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவன் தேவனோடு ஒப்புரவாகுங்க, தேவனோடு ஒப்புரவாகுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை பண்ணுகிற ஒரு யோசுவாவை போல நாம் மாறுவோம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்க, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க. கர்த்தர் விசுவாச வார்த்தைகளை கனப்படுத்துகிறார். யோசுவாவுடைய விசுவாசமான வார்த்தைகளை கனப்படுத்தினார். மோசே சொன்ன வார்த்தைகளுக்கு யோசுவா அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு தாசனாய் காணப்பட்டார். என்ன வேலை செய்ய சொல்றாரோ அந்த வேலையை செய்து முடிக்கிறவனாக யோசுவா காணப்பட்டார். தளபதியா இருக்கணுமா? தளபதியா இருக்கிறார். இல்ல தரையில வேலை செய்யணுமா? ஆமென். தேவ பிள்ளைகளை உழவு பார்க்கிற வேலையும் செய்யலாம். மோசே சிலரை மலைக்கு கொண்டு போறாரு. இல்ல, மலையின் அனுபவம் எனக்கு இல்ல, பரவாயில்ல, நீ தரையில போய் யுத்தம் பண்ணுப்பா. ஆமென். யோசுவாவை தரையில யுத்தம் பண்ண சொன்னாலும் யுத்தம் பண்றதுக்கு ரெடியாகிறான். நீங்களும் நானும் எப்படி இருக்கிறீங்க? ஆமென். டாக்ஸ் ஊழியம், தெருப்பிரசன ஊழியம், கைப்பிரதி ஊழியம், இந்த ஜனங்களை தனிமையாக சந்தித்து சுவிசேஷம் சொல்ற ஊழியத்துல கொடுத்தாலும் நான் செய்யற பாஸ்டர், நான் இந்த ஊழியத்துக்காக கர்த்தருடைய ஊழியத்துக்கான வர பாஸ்டர் சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிற யோசுவாக்களாய் மாற வேண்டும். இரண்டாவது பார்க்கலாம், மேல ஸ்டேஜில் ஏறி பாட்டு பாடுறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் செய்தி கொடுப்பதற்கு நான் கொடுக்கிறேன். எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வேன், அந்த வேலையை கொடுத்தாலும் செய்வேன். ஆயத்தமுள்ள யோசுவாக்களாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த வேலைக்கும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஊழியக்காரர் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இருப்போமானா கர்த்தர் உன்னை தலைவனாய் மாற்றுவார். உன்னை வருங்காலத்திலே கர்த்தர் மேன்மை உள்ளவனாய் கீர்த்தி பெற்றவன் யோசுவா. அவன் கீர்த்தி தேசமெங்கிலும் பரவிட்டு உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பார். கடைசியாக யோசுவா சொன்ன வார்த்தை, நானும் என் வீட்டாரும் என்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க யாரை சேவிக்க போறீங்க? இன்றைக்கு கண்களை மூடி ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே நான் உண்மை சேவிக்கிறேன்ப்பா, உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், நாளை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. நான் வீட்டில் இருந்தாலும் சரி, நான் தனித்திருந்தாலும் சரி, ஆண்டவரே இன்றைக்கு நான் பயப்படுத்தி கொண்டிருக்கிற கொரோனா வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அது என்னை ஒண்ணும் பண்ணாது. ஆமென். ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், தேவன் பெரியவர். எங்கள் சபையை திறந்து எங்களை ஆராதிக்க வைக்க போகிறேன், எங்களை சீக்கிரமாய் செய்ய போகிறேன். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிரியர் அப்பா, ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆசிரியர், குடும்பங்களையும் ஆசிரியர், செய்தி கேட்கிற ஊழியக்காரர்களை, ஆண்டவரை விசுவாச தேவ பிள்ளைகளை அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எந்த தேசத்துக்கு போனாலும் கர்த்தர் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாது. அவர் நம்முடைய அக்கிரமங்கள்லாம் மன்னித்து, நோய்கள்லாம் குணமாக்கி, பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இருக்கிற முடி சூட்டி, நன்மையிலாமல் வாயை திருப்தி இருக்கிறார். கழுவுக்கு சமானமாக வயது திரும்பவும் வாழ வேண்டிய போராகிறது. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. என்னுடைய தொலைபேசி நம்பரை உங்களுக்கு சொல்லுகிறேன். 9080664472. மறுபடியும் சொல்றேன், 9080664472. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஜெபிப்பேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.